மார்னிங் காதர். ஏப்பா போதண்டா ஏப்பா, உனக்கு போன் பண்ணி பண்ணி ஒய்ஞ்சா போயிட்டேன். கிளம்பிட்டியா இல்லையா? அட்ரஸ் என்ன? மயிலாப்பூர்ல இருக்கிற புனித மேரி மாதா கோயில். உன் ஆள் ஆல்ரெடி அங்க போயாச்சு, நீயும் சீக்கிரமா போய் சேரு. அப்படியா? Excuse me. Good morning. நல்ல வேலை, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது வந்தியே. Sorry. வா, இவனையெல்லாம் வச்சுட்டு நான் என்னத்த பண்றது? எடு. Smile. எங்க நம்ம ஆளை காணுமே? ஹலோ, வந்ததே லேட்டு, அதுக்குள்ள சைட்டா? இது காஸ்ட்லி கேமரா. சரி, கேமரா காஸ்ட்லி. எஸ். Your work costly. Sure. நீ காஸ்ட்லி. Exactly. etc. Yeah. பட் நம்ம லவ் சீப். அப்படிதானே? அதுல சோனு, நான் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல அப்படியே தூங்கிட்டேன். ரைட். அப்ப நீ இப்படியே இரு, நான் காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன். ஏய், நான் ஒர்க் பண்றது நமக்கு தானே, அத போய் இப்படி சீப்பா பேசுற? இது என்ன, என் ஃப்ரெண்டு கல்யாணமா? உன்னை பாக்கணுமேனுதா நீ ஒர்க் பண்ற பிளேஸுக்கு வந்த. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 years ஆகுது. ஒரு நாளாவது டைம் கீப் அப் பண்ணிருக்கியா? இல்ல. ஆல்வேஸ் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், சாஃப்ட்லி ஏன் கத்துற? இவன் வேற. இப்பதான் வந்த, அதுக்குள்ள கொக்கி போட்டியா? ஏய் பட்ட சோனு. உயிரின் உயிராளரையும் உயிரின்
உறவை உள்ளே காண்போம். ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே கண்ணாலே கொல்லாலே. ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே கண்ணாலே கொல்லாலே. உன்னில் நானும் என்னில் நீயும் ஒழிந்து கொள்வோமா? உயிரின் உயிரால் அறியும் உயிரின் உறவை உள்ளே காண்போமா? நடந்து முடிக்கிறே உள்ளுக்குள்ளே அட பட பட படவென துடிக்கிறே துடித்து வெடிக்கிறே உள்ளத்திலே. கொஞ்சம் காலம் கொஞ்சம் இரண்டும் இணைந்தது பெண்ணானாக உனக்கு நான் தந்த போது சிறையும் சரிதானா? சின்ன சின்ன பொய்கள் சொல்லாதே, சிக்க வைக்கும் பார்வை காட்டாதே, அவனுக்கு ஆசை கூட்டாதே. எனக்கு நீ வேண்டும். ஒரு காயம் தந்து காதல் என்று சொல்லி சென்று மறுக்கிறாய் காதலே. இதயத்தில் நீ சுடுகிறாய் துளிகிறாய் காதலே. ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே கண்ணாலே நானும் என்னில் நீயும் ஒழிந்து கொள்வோமா? உயிரின் உயிரால் அறியும் உயிரின் உறவை உள்ளே காண்போமா? பலன் சேரும் காதல் ஒரு கண்கட்டி வித்தை மஜமானை விட்ட பெண்ணுக்கே புணர்ச்சிகள் அதிகம் என்ன அதிகமல்லம் உள்ளிருந்து வரும் வாக்கு என்னை நம்பு இப்பொழுது நட்பு மட்டும் உனக்கு தெம்பு அன்பன நண்பனை மனம் அவர்கள் அறிவிக்கும் மூச்சு காதலியே பிரிந்தால் மனம் அழுகும் காதலில் அடையும் திருப்தி அதுதான் ஆத்ம சாந்தி. ஒரு நாள் அதுவரை உணர்ச்சிகளை எழுதாக்கு உன்னை கலை பாடலாக்கு உனக்காக இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அலைய மன்னித்தால் இதற்கு சாட்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் சொல்லி விடுகிறேன். ஆட்சி போட்டாலும் அல்லது போடு அன்பன காதலிக்கு அனைத்தையும் கொடு நான் ஒற்றன் உன் நண்பன் நாட்டில் வெற்றி அடைந்தால் சொல்லி அனுப்பு. அப்புறம் எக்ஸலண்ட். அப்படியா? ஓகே. எப்படி இருக்கு? நீ எடுத்ததுலே இதுதான் பெஸ்ட். எனக்கு ஃபுல்லா போய் பேச வேண்டியதா இருக்கு. உன்ன ஏய் சரா என் செலக்ஷன் எப்பறா? ஏய் உன்னெல்லாம் போய் என் கூட ஷாப்பிங் கூட்டி வந்த பாரு. ஏய் சோனு அப்படியே ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரியுதா? ஐயோ டேய் இதெல்லாம் மும்பை ஸ்டைல்ரா, உனக்கு எங்க தெரியும்? ஏய் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. ஹே கிருஷ்ணா,
காலேஜ் முடிஞ்சு எங்க போன என்ன ஆனன்னு ஒண்ணுமே தெரியல. தட்ஸ் ஓகே. லாஸ்ட் வீக் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஹே கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபிஷர்மேன் கோவில்ல என்னோட பேச்சுலர் பார்ட்டி. நீ வர. நீங்களும் தான். படிக்கும் போது ஒன்னா இருந்தோம், இப்போ பார்ல ஒன்னா இருக்கோம். அருணும் சுந்தரும் மும்பைல செட்டில் ஆகி கலக்கிட்டு இருக்காங்கடா. நானும் 2 monthsல அங்க போயிருவேன். பை த வே கிருஷ்ணா, சோனு அமெரிக்கால இருந்து இங்க படிக்க வந்திருக்கால. அமெரிக்கா விட்றா, பாம்பே இஸ் டோட்டல் ஃபன் மச்சான். எக்ஸாக்ட்லி டா. ஏய் எல்லாத்தையும் நீயே குடிச்சிருவ போல, நீ எங்களுக்கு கொஞ்சம் வைப்பா. கிருஷ்ணா, நீயும் சோனு பாம்பே வரீங்க, அங்க நானும் அருணும் உங்களுக்கு செம பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம். ஓகே? ஏய் முதல்ல உங்க ஊர்ல இருக்க பார்ட்டிக்கு சோறு போடுறா, அப்புறம் எங்களுக்கு பார்ட்டி வைக்கலாம். பார்ட்டிக்குலாம் இப்ப நோ சோர்மா, ஒன்லி பீர். கம் ஆன் गाइस, ஹேவ் இட். எக்ஸலென்ட். இன்னைக்கு ஃபுல்லா அடிக்க போறோம்டா, கீழே கவுற வரைக்கும். என்ன ஒரு வார்த்தை மச்சி. மச்சி அது சரி, கொஞ்சம் எனர்ஜிய உன் ஒய்ஃப்காக வச்சிடுற. ஆமாண்டா. டேய் என்ன ஜோக்கா? ஏய் சரக்கு அடிச்சாதான்டா பேட்டரி சார்ஜ் ஆகும். டைம் ஆகத்தான் நம்மளுக்கு மூடே ஏறும். ஏய் மச்சி இந்தாடா இன்னொரு ரவுண்ட் அடி. ஊத்து ஊத்து, கிருஷ்ணாக்கும் நிறைய ஊத்து, அவனுக்கு நல்லா சார்ஜ் ஏறிடும். அடிப்பான்டா அவன். அப்புறம் சொல்லு சோனு, இந்த வருஷம் என்ன பண்ற? ஃபைனல் இயர் பிஜி. சீனியருக்கு அப்ப எல்லா விஷயமும் பெட்டரா தெரியும்ல. மூஞ்சிய பாரு. அப்புறம் சோனு இவனோட என்ன பண்ற? இவன் சரியான பொறுக்கியாச்சே. டேய் நீயே ஒரு சொல்லு. இவன் அருண் கிட்ட கேட்டு எல்லா பொண்ணுங்க நம்பரையும் வாங்கி நல்லா சொல்லு விடுவான். டேய் எவ்வளவு பொண்ணுங்களை அலைய விட்டுருக்கான் தெரியுமா இவன்? பொண்ணுங்கன்னு சொன்னோடதான் எனக்கு ஞாபகம் வருது. இவன் காலேஜ்ல என்ன பண்ணா தெரியுமா? சௌமியாவை தியேட்டருக்கு வர சொல்லி அவளை கரெக்ட் பண்ணி லிப் டு லிப் அடிச்சுட்டா. ஏய் சோனு நம்பாத ப்ளீஸ். டேய் சாரா இரு இரு, நான் உன்னை ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கெல்லாம் எப்படிடா கல்யாணம் ஆச்சு? வாட்ஸ் ராங் வித் மீ மேன்? காலையில இருந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு போறோம். நாம டயர்டா இருக்கும்போது வைஃப் நம்மள அரவணைச்சு கேர் எடுக்கும் போது கிடைக்கிற அந்த சொகம் இருக்கு. ஏய் உங்களை மாதிரி வெட்டி பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கும் போது கிடைக்குமா அது? ரொம்ப நல்லவன்டா அவன். அதான் நேத்து ராத்திரி என்ன கூப்பிட்டு குஜிலி வீட்டுக்கு போனான். சுந்தர் டேய் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? எப்ப நிறுத்தினா இப்ப ஆரம்பிக்க. டேய் சாரா உன் ஒய்ஃப் வராங்க. டேய் அவங்க கிட்டயும் வெளியில அவுத்துடலாமா? என்ன அப்படி ஒரு ஜாலி? ஒண்ணும் இல்ல. டேய் சும்மா இருங்கடா. ஓகே ஓகே. சரி கடைசியா என் ஒய்ஃப்கா ஒரு ரவுண்ட். Cheers. Just put up. Cheers. Cheers. என்னமா உன்னை கிண்டல் பண்றாங்க? போதும் போதும். நீங்களா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அப்படிலாம் எதுவும் இல்ல. காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் க்ளோஸா இருந்தோம், அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்றோம். ஏய் என்ன அப்படி பாக்குறமா? நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க. போய்க்காரா. Are you okay? கிருஷ்ணா அவ செத்துருப்பாளா? இரு, பின்னாடி கார் வருது பாரு. வண்டி எடு, வண்டி எடு, எடு வண்டிய. டேய் போன கொடு.
போனை ஏன் கட் பண்றா? ஏய் கிருஷ்ணா. ஹாய். ஹாய். 2 days சொன்னவ காலேஜ்ல பார்க்கவே இல்ல. நீதான் காரணமா? சும்மாலாம் சொல்லாத. அவ காலேஜ் ஒழுங்கா தானே வரா? ஓ அப்படியா? ஹாய் பிரியா. ஹாய் சோனு. நீ எங்க இல்ல? கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கராஜுக்கு வந்தேன். காருக்கா இல்ல உனக்கும் கிருஷ்ணாக்குமா? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கொஞ்சம் இந்த சைடு வாங்க. கொஞ்சம் இன்னும் அப்படியே இருங்க. தேங்க்யூ. All science major students are asked to assemble in the college ground for the convocation. போலாமா? போலாம். காலையில இருந்து எத்தனை வாட்டி கால் பண்ண, ஏன் பிக்கப் பண்ணல? பிரியா கான்வகேஷனுக்கு போயிருந்தேன். அவ உன்னை பத்தி கேட்டா. சோனு, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல தெரியுமா? நடந்ததை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? சோனு, நானும் அப்செட்டா தான் இருக்கேன். அப்செட்? அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுனாவது நம்ம பாத்துருக்கணுமா இல்லையா? இத பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நாம ஒன்னும் தெரிஞ்சே பண்ணல. அதையே திருப்பி நினைச்சுக்கிட்டு அப்செட் ஆயிட்டு இருக்காத. நீ ஒன்னும் கார் ஓட்டல, அதான் ஈஸியா சொல்லிட்ட. சரி, நான் கொடுத்த சிடில அங்க பிரிண்ட் போட்டாச்சா? ஒரு நிமிஷம். கிருஷ்ணா, இந்தாப்பா நீ பிரிண்ட் போட கொடுத்த சிடியும் போட்டோவும். என்ன எல்லா போட்டோஸ்லயும் ஒரே மாதிரி வெள்ளை கோடா இருக்கு? பிரிண்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா? சில போட்டோஸ்லாம் சரியாவே வரல. தோடா, போட்டோ நல்லா இருந்தா நீங்க ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே நல்லா இல்லைன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னு அர்த்தம். எங்க காமி. பிரிண்டர்ல ப்ராப்ளம்னா அது என் ஃபால்ட்டு. அதுவே சிடில ப்ராப்ளம்னா ஏதோ சிடியை காட்டு. இத்தனை வருஷமா பிரிண்டை போட்டுன்னு போறான், இது வரைக்கும் எந்த குறையும் சொன்னதில்ல. இன்னைக்கு என்னமோ அது இதுன்றான். சரி, போட்டு பார்த்தா கரெக்டா தெரிஞ்சிட போகுது யாருடைய ஃபால்ட்டுன்னு. பாப்போம். சிடில ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது கதர், நான் தானே போட்டேன். அப்படியா? அப்போ இது என்னன்னு வந்து பாரு.
பாரு. கிருஷ்ணா, 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 கதாதர கிருஷ்ணா. ஹாய் சோனு. யா பாப்பா. என்னம்மா உடம்பு சரியில்லையா? நோ டாட். சரி, கிருஷ்ணா எப்படி இருக்காரு? அவருக்கு விசா ரெடி பண்ணியாச்சா? சீக்கிரம் காலேஜ் முடியுமா? அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம். ஓகே டாட், பாய். பாய். சாமிக்கு ஊதுவத்தி காட்டுறதுக்கு எவ்வளவு நேரமா? முதலாளி, அந்த தெய்வத்துக்கு காட்டேன், இந்த தெய்வத்துக்கு மாறு வேஷமா. போதும் காட்டினது. யாரா அது காலையிலேயே மரியாதை குறைவா பேசுறது? வேற யாரு? நம்ம கஸ்டமரா தான் இருக்கும். வரேன்டா. ஏமா ஒரு டீசென்டான கடையில வந்து ஒரு டீசென்டான ஆளை பார்த்து இப்படியா பேசுவ? பேசுவீங்க. கடை டீசெண்டா தான் இருக்கு, ஆனா இவன் டீசெண்டா நடந்துக்கலையே. நான் அப்பவே சொன்னேன் பட்டனை போடுங்க போடுங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அது உங்க பிரச்சனை. ஐயோ, என் நெகட்டிவா இவங்கிட்ட டெவலப் பண்ண கொடுத்தேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ண? எனக்கே தெரியாம என் போட்டோவை ஒரு விளம்பர கம்பெனிக்கு வித்துட்டேன். குட், வெரி குட். Shut up. கூல் டவுன். பத்திரிக்கையும் போஸ்டர்லயும் உங்க போட்டோ வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி தானே. அதுக்கப்புறம் நீங்க சினிமால பெரிய ஹீரோயினா கூட ஆயிரலாம். ஆமா ஆமா, இவன் பண்ண விளம்பரத்துக்கு எனக்கு சினிமா சான்ஸ் வராது, வேற சான்ஸ் தான் வரும். குட், வெரி குட். ஓ வாய் மூடு. ஒரு காண்டம் விளம்பரத்துல ஏன் போட்டோவை போட்டதுனால சித்ரா சித்ரான்னு என்ன ஆசாசியா கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம்
காண்டம் சித்ரான்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கே. தேங்க்யூ. நல்லா இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் பத்தியே நினைச்சுக்கிட்டு தூங்கி இருப்ப, அதான் பயந்துருக்க. ஷியர் அப். நேத்து பிரியா காலேஜ் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே வேஸ்ட். இத பாரு. ஃபுல் ரோலமா? இப்ப பிரியாக்கு தான் என்ன சொல்ல போறேனே தெரியல. ஏய், என்ன நீ எடுத்த எல்லா போட்டோஸ்லயும் ஒயிட் லைன்ஸா இருக்கு? தெரியல, ஏதோ லென்ஸ்ல ஃபால்ட்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, இந்த போட்டோவை பாரு. அந்த பொண்ணு ஒருவேளை செத்து போயிருப்பாளோ? ப்ளீஸ், முதல் வேலையை இந்த கேமராவை சரி பண்ணும். இந்த கேமரால ஃபால்ட்டா இல்ல லென்ஸ்ல ஃபால்ட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, 1 செகண்ட். ஜஸ்ட் a minute. யா. கிருஷ்ணா, நீ எடுத்த போட்டோஸ்ல உள்ள மார்க் மாதிரி இந்த போட்டோஸ்லயும் இருக்கு பாரு. கிருஷ்ணா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலாம் வா. ஏய், உனக்குலாம் பைத்தியமா? நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? சோனு, எக்ஸ்கியூஸ் மீ. கேமராலையும் ஃபால்ட் இல்ல, லென்ஸ்லயும் ஃபால்ட் இல்ல. போ சீக்கிரம் ஆட்டியா. நடக்குதுண்ணே. சீக்கிரம் பாத்து. டிபன் சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சல, நான் காலையில சாப்பிடல ஒண்ணுமே. அதெல்லாம் முடியா. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? 2 நாளுக்கு முன்னாடி எவனோ குடிச்சிட்டு வந்து வேலையை உடைச்சிட்டாமா. யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லப்பா, வேலைதான் உடைஞ்சிருச்சு. நிஜமாவா? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையா? என்னது? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, தேங்க்யூ. முடிங்கயா. கிருஷ்ணா, ஒரு விஷயம் கேட்டுனே செக் பண்ணியா? அப்படியா? ஷூரா? எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா? ஓகே. போலீஸ்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் அன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆகலையா? அது எப்படி? அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஒழுங்கா செக் பண்ணானோ இல்லையோ? உன் முன்னாடி தானே பேசினேன், நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஐயோ கிருஷ்ணா, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பொண்ணை இடிச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாம இருந்திருக்கும். ஒருவேளை அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல அவளுக்கு பெருசா எதுவும் அடிபட்டு இருக்காது. அப்படியே அவளுக்கு ஒண்ணும் ஆகலைனாலும் ஐ ஃபீல் நீ எடுத்த போட்டோஸ்ல என்னமோ இருக்கு. ஏப்பா, எனக்கு என்னமா பயமா இருக்கு.
இது ஆவி பேய் பிசாசோ இருக்குமோன்னு தோணுது. ஆ? எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருப்பா. ஏயா இது வரைக்கும் நீ எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கிற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ என்கிட்ட வந்து காட்டுற. அது இல்ல காதர், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தெரியல? சரி ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ஆவி படம் பாக்குறியா? இரு காட்டுறேன். பாரு, இது ஆவி, இது ஆவி, இதுவும் ஆவி. இப்போ இந்த ஆவி எங்க இருக்கு தெரியுமா? 4 கடை தள்ளி எஸ்டிடி பூத் வச்சிருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நேரா போய் பார்த்துட்டு வா. பேரு கனகா. இது கனகா, இது கனகா, இதுவும் கனகா. எல்லாமே ஒரே நாள்ல எடுத்தது. அப்போ இது பார்த்து என்ன கனகாவை ஆவி தோர்த்துதுன்னு சொல்லுவியா? இது ஏதோ டபுள் எக்ஸ்போசரோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ? அது எனக்கு தெரியும் காதர். Dear students, everyone is familiar with this place. It is just an ordinary location which we pass by every day. Look at these pictures which is taken of the same place. It shows what a photography can reproduce. In these pictures, the bridge looks nicer, which means the photography does not reproduce reality. And what is concealed and what is revealed, your perspective is critical. And you will have to understand that the photography always does not reveal the reality and the actual thing is different. சோனு, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? இரு, நான் ஃபோன் அட்டன் பண்றேன். ஹலோ கிருஷ்ணா, நான் சோனு. Can you come to Adiyar? நான் ஃபோன் பண்ணப்ப நீ ஏன் ஆன்சர் பண்ணல? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இந்த புக்கை பாரு. ஆவிகள் உண்மையா? இதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல, ஆனா இந்த புக் எடிட்டரை போய் பார்க்கலாம் வா. We'll go tomorrow. என்னாச்சு? தெரியல, கழுத்து ரொம்ப வலிக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இப்படிதான் இருக்கு. அப்ப டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இன்னும் பார்க்காம வச்சிட்டு இருக்க? சாதாரண சுளுக்கா இருக்கும், இதுக்கெல்லாம் போய் என் டாக்டர் பார்த்துக்கிட்டு. சொன்னா கேட்க மாட்டோம், லேசி ஃபெலோ. இப்போ இந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு எதுக்காக கூப்பிட்டு போற? ரொம்ப அவசியமா என்ன? நீங்க என்ன ரிப்போர்ட்டர்ஸா? இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ். எங்க காலேஜ் நியூஸ் பேப்பருக்காக பார்க்க வந்திருக்கோம். கிருஷ்ணா, இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு.
என்ன எல்லா போட்டோஸ்லயும் ஆவி மாதிரி ஏதோ தெரியுது. அப்ப இந்த கோஸ்ட் இமேஜஸ்லாம் உண்மை இல்லையா? Did you create them? ஜெய், தொல்காப்பியன் சாரை பார்க்க வந்திருக்காங்க, உள்ளே சொல்லு. பத்திரிகையில் வரதெல்லாம் உண்மை கிடையாது. பத்திரிகைகள் அதிகமாக விற்கணும், அதான் முக்கியம். அதுக்காக இந்த மாதிரி போட்டோஸ், நியூஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா எத்தனையோ மக்கள் இதெல்லாம் உண்மை நம்புறாங்க. அவங்களை ஏமாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையா? எங்க வாசகர்களுக்கு காதல் கதை படிக்கிறதுலாம் ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் பார்க்கறதுல தான் ஆர்வம் அதிகம். ஸோ அவங்க எதை ஆர்வமா கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம். தட்ஸ் இட். அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. பாருங்க, இது என் பையன் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ. இதுல தெரியுற உருவம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே தெரியும். ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த போட்டோ எடுக்கும்போது எங்க அம்மா உயிரோட இல்லை. செத்து போனவங்களோட ஆவி சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப விரும்பினவங்க பக்கத்திலேயே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோஸ்லாம் ஒரு சென்சேஷன் கிடையாது. அதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போட்டோ ஆல்பத்தை பாருங்க. நீங்க பார்க்குற இந்த போட்டோஸ்லாம் எங்க கேமரால வெவ்வேறு இடங்கள்ல எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு போட்டோஸ்லயும் ஆவியோட இமேஜ் தெரியும். அதை நாங்க ரெட் மார்க் பண்ணிருக்கோம். இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, எதுக்காக செத்தவங்களோட ஆவி உயிரோடு இருக்கிறவங்களை சந்திக்க வரணும்? அதோட இந்த உருவங்கள் எல்லாம் அந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். அப்பாவோ, அம்மாவோ, லவ்வராவோ, இல்ல வாழ்க்கையில சந்திச்ச யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். ஆனா இதெல்லாம் எப்படி உண்மை நம்புறது? ஒருவேளை டெவலப்பிங் மிஸ்டேக்காவோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, இருக்கலாம். ஆனா போலோரைட் போட்டோலையும் இப்படி உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? லுக், போலோரைட் கேமரா ஏமாத்துவான். போலோரைட் கேமரால பிலிமை லோட் பண்றீங்க, கிளிக் பண்றீங்க, இம்மிடியேட்டா போட்டோ வெளியில வருது. சொல்லுங்க, இந்த போட்டோஸ்லாம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கான பதில் அந்த போட்டோலயே இருக்கலாம். நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க கதிர். ஒரு வெயிட்டான பாட்டி சிக்கி இருக்குப்பா, உடனே ஸ்டுடியோக்கு வா. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா வெளில போயிட்டு இருக்கேன். ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொன்னா மட்டும் உடனே போயிடுறேன். பர்ச் பண்ணாத. ஹலோ ஹலோ, யாரு? நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க கதிர். ஒரு வெயிட்டான பாட்டி சிக்கி இருக்குப்பா, உடனே ஸ்டுடியோக்கு வா. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா வெளில போயிட்டு இருக்கேன். ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற சொன்னா மட்டும் உடனே போயிடுறேன். பர்சனலா டச் பண்ணாத, இதோ வரேன். எங்கயா? மேல போ. டேய், ஒரு வாட்டி ஃபிளாஷ் பண்ணு. ஓகேப்பா. தோல் மேல கை போட்டுங்க. அப்படியே இருங்க. ஸ்மைல். தேங்க்யூ. போய் ட்ரெஸ் மாத்திங்க. ஏய் சொல்லுப்பா. இவங்களை ட்ரையல் ரூம் கூப்பிட்டு போ. வாங்க சார். ஏய் யார் அது? லைட் போடு. கதிர், விளையாடாதீங்க கதிர்.
யார் அது? டேய் இப்ப நில்லுங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ரீசெண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர். எவ்வளோ நாளாக இருக்கு இந்த பெயின்? கொஞ்ச நாளாக தான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்து இந்த பெயின் இருக்கு. ஆக்சிடென்ட்? உங்கள் எக்ஸ்ரே எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போலாம் வலி ரொம்ப சிவியராக இருக்கு டாக்டர். ஒரு வேளை ஒர்க் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம். இந்த மெடிசன்ஸை ட்ரை பண்ணுங்க. மிஸ்டர் கிருஷ்ணா, யா இந்த மெடிசன்ஸ் 2 வாரத்துக்கு கண்டினியூ பண்ணணும். 18ஆம் தேதி திரும்பி வரணும். பொறுக்கி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. ஃப்ராடு. எச்ச பொறுக்கி. சார், சார், சார். இது பார்ப்பதற்கு அரிதான காட்சி. ஆண் வெட்டுக்கிளிகளுக்கு காம உணர்வு ஏற்படும் போது பெண் வெட்டுக்கிளிகளை 100 மீட்டர் தூரத்திலேயே இனம் கண்டுகொள்கிறது. பிறகு ஆண் வெட்டுக்கிளிகள் மிகவும் கவனமாக பெண் வெட்டுக்கிளிகளை நெருங்கி அதன் வயிற்று பகுதியின் மேல் ஏறிக்கொள்கிறது. அதன் பின் இரண்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. அப்போது பெண் வெட்டுக்கிளியின் செயல்கள் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கின்றன. அதாவது இவைகளின் இனச்சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பெண் வெட்டுக்கிளி ஆண் வெட்டுக்கிளியின் தலையை மெதுவாக உண்ணத் தொடங்கி அதை தன் உணவாக மாற்றிக்கொள்கிறது. இதனால் அந்த ஆண் வெட்டுக்கிளி பரிதாபகரமாக இறந்து விடுகிறது. யாரு? யாரு? ஏய், யார் அது? டேய் சரா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? சொல்லுடா. டேய் கிருஷ்ணா, நான் சாக போறேன்டா. டேய் என்னடா, என்னாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பேசுற? டேய் கிருஷ்ணா, அந்த அந்த போட்டோ எங்கடா? எந்த போட்டோஸ்டா? பைத்தியமா நீ? குடிச்சிருக்கியா? அந்த போட்டோஸ் எங்கடா வச்சிருக்க? எந்த போட்டோஸ்டா? ஹேய், அவன் போட்டோஸ் என்கிட்ட குடுறா. ஏய் ரிலாக்ஸ். எந்த போட்டோஸ்டா? ஏய், அந்த உனக்கு ஞாபகம் இல்ல? டேய் சாரா, கொஞ்சம் அமைதியா இருடா. போடாங்க. உன் ஒய்ஃப் கிட்ட சொன்னாதான் நீ சரி வருவ.
தண்ணி அடிச்சிட்டு வந்து தாலியா இருக்கிறான். Box of 98406. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏய், இன்னும் கழுத்து வலி போலையா? போல. டேக் இட் ஈஸி. ரொம்ப ஒர்க் பண்ணிருப்ப. மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தானே இருக்க? ம். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கான பதில் அந்த போட்டோல இருக்கலாம். இதான் நான் வெளியில இருந்து போட்டோ எடுத்த ஜன்னல். இப்ப இங்கேயும் போட்டோ எடுத்து பார்க்கலாம்.
சரவணா, டேய் கதவு தரடா. சரா, சரவணா, சரவணா, டேய் எங்கடா இருக்க? Shit. கிருஷ்ணா, Sign, please. சரவணன் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? சாரி. நீங்களாம் என்ன பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படி இல்லன்னா ஏன் இப்படி ஒவ்வொருத்தரா இறந்து போடும்? யாரெல்லாம்? உங்களோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ். எந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்? அருணும் சுந்தரும். உங்களுக்கு தெரியாதா? அவங்களும் இதே மாதிரி தானே மும்பைல மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கிருஷ்ணா, இது இந்த பொண்ணு யாரு? இது எப்படி உனக்கு கிடைச்சது? இவதானே அந்த போட்டோல இருக்கிற உருவம், ரைட்? இவனுக்கும் உனக்கும்
என்ன சம்பந்தம் சொல்லு கிருஷ்ணா. எதா இருந்தாலும் மறைக்காத. தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ் கிருஷ்ணா. எனக்கு அவளை காலேஜில் தெரியும். அவள் பேர் நந்தினி. நந்தினி ரொம்ப ரிசர்வ் டைப். யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டா, பழக மாட்டா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் பர்டிகுலராக கிடையாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவளை ஒரு மாதிரி பார்த்தோம். பட் நாள் பட எனக்கு அவன் மேலே பரிதாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நந்தினியும் நானும் க்ளோஸாக பழக ஆரம்பித்தோம். ஆனால் அதை நான் யார்கிட்டையும் சொல்லலை. எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணேன். மனதும் கலகிறதே, மைவிழி பார்வை மயக்கங்கள் தருகிறதே. மாயம் சிராய மெல்ல மெல்ல மனதும் கலகிறதே, மைவிழி பார்வை மயக்கங்கள் தருகிறதே. நினைக்கவில்லை கண்கள் உரசிக்கொள்ள, தடுக்கவில்லை பெண்ணை புரிந்து கொள்ள தெரியவில்லையே. தொட்டு தொடர்ந்து செல்ல துணிவு இல்லை, விட்டு விலகி செல்ல முடியவில்லை. உன்னை என்ன செய்ய புரியவில்லையே. காதலியே தொட 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 என தழுவந்தியே, இருதயம் பல முறை அலறிடுவே, இன்பமும் துன்பம் துரத்திடுவே. கொஞ்சம் செய்யடா எனக்காக.
ஹிஸ்டரிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. கையை அறுத்துக்கிட்டான். தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்தினான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருந்துச்சு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க அவங்க என்ன பண்ணாங்க? சரா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். சடனாக அவள் காலேஜ் விட்டே போயிட்டா. அவ உன்னை தானே நம்பினா. நீ எப்படி அவ லைஃப்ல அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண விடலாம்? எனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? இப்போ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்து நானும் சாக போகிறேன் இல்லையா? நந்தினியை பற்றி நான் உங்ககிட்ட மறைச்சதுனால நீ என்னை வெறுத்துற மாட்டல சோனு? இல்ல, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துல அதை பற்றி மறைக்கணும்னு நினைக்கல. நானே அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறக்கணும்னு நினைக்கிறேன். அதான் உன்கிட்ட சொல்ல சோனு. என்னை தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். இல்ல எடுத்துக்கல. ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். சரி, இப்ப அதே நினைச்சிட்டு இருக்காத, தூங்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா திருப்பி அந்த தப்பை பண்ணாம இருக்கலாம். ஆனா யாருக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லைல்ல? கிருஷ்ணா, ஏன் இப்ப தேவையில்லாம என்னென்னவோ பேசுற? அது இல்லை சோனு. அவ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிற? அவளுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிருக்குமோ? அவ அட்ரஸ் உன்கிட்ட இருக்குல்ல? நாளைக்கு அவ ஊருக்கு போய் பார்ப்போம். இப்ப தூங்கு. கிருஷ்ணா, what's bothering you? ஏன் இப்படி வண்டியை வேகமா ஓடுற? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னாச்சு உனக்கு?
ഓൻ എന്താ വേണ്ടെന്ന് വെച്ചാൽ അത് പറഞ്ഞു. മാപ്പിള എടുക്കട്ടെ, അത് 1 കിലോ കേട്ടോ. പിന്നെ ഓന് മുന്തിരി വേണോടാ? ഒന്ന് വേണമെങ്കിൽ കഴിച്ചു നോക്ക്. വേണ്ടേ? ശരി, അത് 1 കിലോ. ഓറഞ്ച് അതും വേണം. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? അത് വേണ്ട മോനെ, നന്നായിട്ട്. നന്ദിനി നിവാസ്. ഇത് മുടപ്പല്ലൂര് നമ്മുടെ കാവിന്റെ അടുത്താണ്. സാറ് ഒരു കാര്യം ചെയ്യും, നേരെ ചെന്ന് മാം, എന്താ ഇത്? നന്ദിനി വീട് തന്നെ. നിങ്ങളാരാണ്? നാങ്ക നന്ദിനിയുടെ ഫ്രണ്ട്സ്. ഓ, നന്ദിനിയുടെ കൂട്ടുകാരാണോ? വരൂ വരൂ. നീ വെള്ളം കുടിക്കൂ. ചെന്നൈയിൽ നിന്ന് വന്നതാണോ? എപ്പോഴാ വന്നത്? എനിക്ക് മോർണിംഗ്. மேம், நந்தினி பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம். ഓ, നന്ദിനിക്ക് അത്ര സുഖമില്ല, മുകളിൽ ഉറങ്ങുന്നു. വിളിക്കട്ടെ? നന്ദിനിയെ കാണാൻ ഇതുവരെ കൂട്ടുകാരും വന്നിട്ടില്ല. നിങ്ങൾ വന്നു എന്ന് പറഞ്ഞാ വലിയ സന്തോഷാവും. ഞാൻ ഭക്ഷണം ഉണ്ടാക്കാൻ പോവാ. നിങ്ങള് ഊണ് കഴിച്ചിട്ട് പിന്നെ പോവാം. എന്താ? എവിടെയും പോവരുതേ, ഞാൻ ഇപ്പൊ വരാം. നന്ദിനി, നിന്റെ കൂട്ടുകാരൊക്കെ വന്നിരിക്കുന്നു. നീ ഇനി ഉറങ്ങാണോ? എണീറ്റ് എണീറ്റ് താഴേക്ക് വാ. കൃഷ്ണ, എങ്ക പോற? என்ன? அங்க பாரு. എന്തിനാ ഇവിടെ വന്നത്? ஆண்டி, நந்தினிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அவங்கள ஏன் இப்படி വീട്ടിക്ക് പിന്നാടിയെ പൊതിച്ചിട്ടീങ്ക? പറ്റില്ല, എന്റെ മോളെ ഇവിടെ നിന്ന് കൊണ്ടുപോവാൻ പറ്റില്ല. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இந்த போட்டோஸ் கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். இது நந்தினி படிச்ச காலேஜ்ல எடுத்த போட்டோஸ். அவ காலேஜ்ல படிக்கும்போது போன வந்த இடங்கள்ல இதெல்லாம், இந்த போட்டோஸ்ல தெரியுற உருவம்லாம் அவளா இருக்குமோன்னு தோணுது. நந்தினியோட ஆவி அமைதி இல்லாம அலையுதுன்னு நினைக்கிறேன். நந்தினி, என்ற மூளை
കാണാൻ പോന്നല്ലോ. എന്നെ എന്താ മോളെ കാണാൻ വരാത്തത്? എന്റെ മോൾക്ക് എന്താണ് സംഭവിച്ചത്? എന്തിനാണ് കോളേജ് പാതിയിൽ നിർത്തിയത്? നിങ്ങൾക്കറിയാമോ? മാം, ஆண்டி நந்தினி உடம்ப எரிக்கணும், அப்பதான் வாவி அமைதியாகும். அதுக்கு பண்ண வேண்டிய சடங்க சீக்கிரம் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ். നന്ദിനിക്ക് 10 വയസ്സായിരിക്കുമ്പോഴേ അവളുടെ അച്ഛൻ മരിച്ചുപോയി. இந்த ஊரில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல், எஸ்டேட்டுன்னு நிறைய ப்ராப்பர்ட்டி உண்டு. ഇരുந்துം നന്ദിനിയുടെ അച്ഛൻ ഇറന്നതിനപ്പുറം അവളുടെ അമ്മ இந்த ஊரில் ആരുടെ കൂടെയും പേശുന്നതുമില്ല, പഴകുന്നതുമില്ല. നന്ദിനി പഠിപ്പ് പാതിയിൽ വിട്ടിട്ട് വന്നുവെന്ന് എല്ലാവർക്കും தெரியும். പക്ഷേ ஏன் எதுக்குன்னு ആർക്കും தெரியாது. അവളും சொல்லலை. ചെന്നൈയിൽ അവൾക്ക് ഏതോ ഒന്ന് നടന്നിരിക്കണം. ഒരു നാൾ നന്ദിനി അവളുടെ വീട്ടു മാടി നിന്ന് കുതിച്ച് തற்கொலை பண்ணிட்டா. அவ காரியத்துக்காக ஊரே திரண்டு போனோம். പക്ഷേ நந்தினிയുടെ அம்மா ஆரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ்வளவு நாளா உடம்பை எரிக்காம வீட்டிலே ஏதோ ஒரு அசம்பாவிதமும் நடந்துட்டிല്ല. கிருஷ்ணா, என்னாச்சு? என்ன தூக்கம் வரலையா? நீ அவளை மனசார லவ் பண்ணியா கிருஷ்ணா? பண்ண ட்ரை பண்ண. ஆனா எனக்கு அவ மேல பரிதாபம் மட்டும்தான் இருந்தது. அவ என்ன உண்மையாவே லவ் பண்ணியிருக்கா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கே என் மேல கோவமா வருது. அவ ரிலேஷன்ஷிப் நான் பிரேக் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் இப்ப இவ்வளவு விஷயத்துக்கும் காரணம். என் உயிர் போனாதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்னா நான் சாகிறதுக்கும் ரெடி. ஏய், எதுக்கு இப்ப நீ சாவறத பத்தி எல்லாம் பேசுற? இப்பதான் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இல்ல சோனு, நான் சாவற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. அவ ஆவி என்ன துரத்துக்கிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணா, தேவையில்லாதெல்லாம் பேசாத. இவ்வளவு தூரம் அவளுக்காக தானே வந்திருக்கோம். அது அவளுக்கு புரியும். உன்னை ஷுவரா மன்னிச்சிருவா.
ஐம் சாரி சோனு. என்னால் உனக்கு தான் தேவையில்லாத கஷ்டம். என்ன நடந்தாலும் நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத சோனு. ப்ளீஸ் சோனு. எங்க போன? என்னை ஏன் தனியா விட்டுட்டு போன கிருஷ்ணா? நம்ம போய் இந்த இடத்துல இருக்காங்களாமா? பொறுக்கி என்னை ஏன் விட்டுட்டு போன? சொல்லுடா பொறுக்கி, சொல்லுடா, என்ன லவ் பண்ணியா இல்லையா?
கிருஷ்ணா, நேத்து நைட் உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உனக்கு அடிபட்டுச்சு? கிருஷ்ணா, நான் சோனு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பயப்படாத கிருஷ்ணா, இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில 11 o'clock நந்தினியோட உடம்ப எரிக்க போறாங்களாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். ஹாய் சோனு. ஹாய் கதிர். இன்னைக்கு நீ பிரிண்ட் வாங்க வந்திருக்கிற. கிருஷ்ணா எங்க? அவன் கொஞ்சம் பிஸி, அதான் நான் வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட். அவனை அப்படியே பிஸியாவே இருக்க சொல்லு, அப்போதானே நீ அடிக்கடி வருவ. இந்தா உன் பிரிண்ட். ஓகே. அப்படி என்னதான் இருக்கு அந்த போட்டோல? நானும் பாக்குறேன். சோனு, இந்த போட்டோல எனி ப்ராப்ளம்? இந்த போட்டோல இதுல நீ கொஞ்சம் குண்டா இருக்க. ஆமா, நானும் கிருஷ்ணாவும் கேரளா போயிருந்தப்ப எடுத்தது. அதான் அப்படி ஜாலியா. சரி சரி சரி. ஓகே, தேங்க் யூ. பை. கதர், இது கிருஷ்ணாவோடது. பழைய கேமரால இருந்த ஃபில்ம். இதையும் அப்படியே இப்போ பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஆனா 20 minutes வெயிட் பண்ணணும் இங்கேயே. ஓகே, அப்போ வெயிட் பண்ணு.
ஐயோ ஹே சோனு ஏன் அழுவுற? You cheat. எப்படி உன்னால இவ்வளவு கொடூரமான செயல செய்ய முடிஞ்சது கிருஷ்ணா? இந்த போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சது? இதுல கண்டுபிடிக்கலனா நான் வாழ்க்கை பூரா முட்டாளா எதிர்ப்பேன் இல்லையா? சோனு 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 ப்ளீஸ் சோனு நில்லு. நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன இருக்கு இனிமேல் சொல்றதுக்கு? I always believed you. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா எனக்கு அது தப்புன்னு தெரியும் சோனு. டேய் மச்சான், இப்படியே அவளை ஒரு போட்டோ எடுறா. போட்டோ எடுறா. என்னடா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன், எடுறா. டேய் எடுறாங்கற, அப்பதான் நான் வெளியில போய் ஓட மாட்டா. எடுறா. நான் என்ன என்னைக்கும் மன்னிச்சதில்லை. அப்ப நான் யங் அண்ட் ஸ்டூபிட். நான் போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டாச்சு கிருஷ்ணா. சோனு ப்ளீஸ் போகாத சோனு. சோனு போலோரைட் போட்டோலையும் இப்படி உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? போலோரைட் கேமரா ஏமாத்துவா? நந்தினி வெல்லவா, எங்க இருக்க? நீ நீ என்ன ரொம்ப காதலிச்சல? ரொம்ப உனக்கு என்ன பிடிக்குமா? வாடி வா, நம்ம சாவுல ஒன்னா இருப்போம். வா வெள்ள வாடி கோயா. எங்கடி? வா வா. சோனுதான் இப்ப போயிட்டால, உன்னை ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்க?
இரு உன்னை இப்ப பிடிக்கிறேன்டி. இரு ஒரு போட்டோல சிக்க மாட்டேங்கிறாளே. என்ன கேமரா இது? கழுத்து ரொம்ப வலிக்குது. செத்து போனவங்களோட ஆவி சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப விரும்பினவங்க பக்கத்திலேயே இருக்கும். பரமன் கழுத்தில் இருக்கும் பாம்பின் பெயர் சிவி. இவன் சாகும் வரை அவன் கழுத்தின் மேல் காத்திருப்பாள் இந்த நந்தினி.